வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 8th ஸ்டாண்டர்ட் ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்தியாவில் இருந்த போர்த்துகீசிய பகுதிகளுக்கு 1505 அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீலநீர் கொள்கைனா என்னன்னா, இந்தியாவில் இருந்த போர்த்துகீசிய கப்பற்படையை பலப்படுத்துவது. இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சோ டி அல்புகார்க் அப்படிங்கிற ஆளுநர். போர்த்துகீசியர் தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாக்கு மாற்றியவர் நீனோ டி குன்ஹா அப்படிங்கிற ஆளுநர். இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த போர்த்துகீசியர்கள். போர்த்துகீசியர்களால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது 1556. ஐரோப்பிய எழுத்தாளர் ஒருவர் கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை அச்சிட்டு வெளியிட்டது 1563. 17ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய அதிகாரம் டச்சுக்காரர்களிடம் வீழ்ச்சியடைந்து 1739 போர்த்துகீசிய அதிகாரம் எவற்றோடு நின்று போனதுன்னா கோவா டயூடாமனுடன் நின்று போனது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.